ஆலயத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராபி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தை
நம்முடைய தேவனை நாம் ஆராதனை செய்து கொண்டே நம்ம பண்றோம். பாருங்க, ஒரு முக்கியமான ஜெபக்குறிப்பு. அதிகமாக இப்போ கொரோனா வைரஸ் அதிகமாக ஜனங்களை தாக்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு 100 பேராவது அறிஞர். ஏன் அப்படின்னா ஒரு வசனம் இருக்கிறது. லூக்கா 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனமாக 35-36. லூக்கா வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை விற்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். லூக்கா 21:35 வசனம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். பூமியெங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும், பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் சம்பவிக்க போகிற இவைகளெல்லாம் என்ன செய்யலாம்? நீங்கள் தப்பும்படி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுது ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். இது எந்த நாள்? கடைசி நாட்கள் பேசுறாங்க. இப்ப இருக்கிற நாட்கள் என்ன நாட்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த நாட்கள் கடைசி நாட்கள்ல கொடிய நாட்கள் வந்திருக்கிறது. புரியுங்களா? ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னா 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனத்துக்கு நீ வாசிப்பாங்க. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம், இல்ல 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும். கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவீர்களா? எப்படி எனில் மனுஷர்கள் தத்பிரியராயும் இருப்பாங்க. அடுத்தது பணப்பிரியராயும், இரண்டாவது பணப்பிரியர்கள், வீம்புக்காரராயும், மூன்றாவது வீம்புக்காரர்கள், அகந்தை உள்ளவர்களாயும், நான்காவது அகந்தை உள்ளவர்கள், தூஷிக்கிறவர்களாயும், ஐந்தாவது தூஷிக்கிறவர்கள், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாயும், ஆறாவது தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களும், நன்றி அறியாதவர்களாயும், ஏழாவது நன்றி அறியாதவர்களும், பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், எட்டாவது பசுத்தம் இல்லாதவர்களும், சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும், ஒன்பதாவது சுபாவ அன்பு இல்லாதவர்களும், இணங்காதவர்களாயும், இணங்காதவர்களும், ஆதரவு செய்கிறவர்களாயும், ஆதரவு செய்கிறவர்களாகவும், இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும், இச்சையடக்கம் இல்லாதவர்களும், கொடுமை உள்ளவர்களாயும், கொடுமை உள்ளவர்களும், நல்லவரை பகைக்கிறவர்களாயும், அதனால் நல்லவரை பகைக்கிறவர்களாகவும், துரோகிகளாயும், அதனாலே துரோகிகளும், புண்ணியர் உள்ளவர்களாயும், அதனால் புண்ணியர் உள்ளவர்களும், இருமாப்பு உள்ளவர்களாயும், அதே இருமாப்பவர்களும், தேவப்பிரியராயிராமல், அதற்கு தேவப்பிரியராயிராமல், சுகோபகிரியாயும், சுகோபிரியராயிருக்கிறார்கள். தேவபக்தி வேஷத்தை தரித்து, அதனால் தேவபக்தி வேஷத்தை தரித்து, அதில் கடனை மறுதலிக்கிறவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. இப்படிப்பட்டவர்களுக்கு விலகுக. அவர் சொல்லப்பட்டது அவர்கள் லிஸ்ட்ல அவருடைய இணையா அதே சுபாவம். அல்லேலூயா. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் அவர்கள் லூக்கா 21:35 வாசகம். பூமி எங்கும் அவர் கண்ணியை போல வந்திருக்கிறது. இந்த
வைரஸ் எங்க வந்திருக்கிறது? பூமிக்கும் அமினாதாரம் உலகமெங்கும் வந்திருக்கிறது. அதை யாராவது தடுக்க முடியுமா? ஆக சொல்லியிருக்கிறார் அது வரும். ஆனா நீங்க தப்புனா நீ என்ன செய்யணும்? நீங்க என்ன பண்ணணும்? தப்புனா ஒரு வேலை சாப்பிட்டு தூக்கி விட்டா அது மேல வரும். அதை என்ன செய்யணும்? அவர் கொண்டு போய் அது தப்பானா நீ என்ன செய்யணும்? விடுத்து ஜெபிக்கணும், சாப்பாட்டை குறைக்கணும், ஜெபத்தை தரித்து இருக்கணும், அதுக்காக பிரயாசம் பண்ணணும். கொரோனா வந்து முன்னாடி முடிஞ்சாது நம்ம சொல்லியிருக்கிறார். அதனால நீங்க வரப்போது சொல்லல. இது மாதிரி பெரிய கொரோனா இன்னும் வரப்போது இருக்காடி இதெல்லாம் பரவாயில்ல. புரியுங்களா? இதோடய மோசமாக வரப்போகிறது. அதெல்லாம் தப்புனா உங்களுக்கு எவ்வளவு இல்லை அப்படின்னா விடுக்கிறது நீங்க ஜெபிக்கல, ஆண்டவர்கிட்ட நீங்க பேசல இல்லையா? அதனாலதான் இந்த கொரோனா வைரஸ்னால நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். புரியுங்களா? இந்த கொரோனா வைரஸ் பின்னாடி என்ன இருக்குன்னா ஒரு கொரோனா ஆவியே இருக்குது. அது பயமுறுத்து ஆவி. ஜனங்கள் என்ன செய்யாது? ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் ரட்சிக்கப்படாதிருந்தாலும் யாருன்னா பயமுறுத்து. நீங்க ஜபத்தில் இருக்கிறத வச்சுக்கோ, உங்களுக்கு பயம் வராது. ஜபம் இல்லை அப்படின்னா ஜபத்தில் ஆரம்பம் பண்ணீங்க நினைச்சிருக்கீங்க. சும்மா பொருட்களை இருந்தால வந்துச்சுன்னா பயம் இல்லையா? கொஞ்சம் இருந்து வந்தாலே, கொஞ்சம் தும்மல் வந்தாலே, கொஞ்சம் சளி வந்தாலே, கொஞ்சம் கடந்து வலினாலே, கொஞ்சம் மனசு நிலையினாலும் அதை நமக்கே வளர்ச்சி நினைச்சிருக்கீங்க. ஒரு பயம் வந்ததுல அந்த பயத்தின் ஆவி என்ன வேலை செய்யும்? அப்ப ஜபத்தில் நீங்க விருது ஜபம் பண்ணீங்களா? அது ஒரு இல்லையா? அப்ப ஜபம் இல்லாத அர்த்தம் ஜபம்னா என்ன? ஜபம்னா என்னன்னா சும்மா ஆண்டு பேசணும் தேவையில்லை. புரியுங்களா? தேவன் ஆவி நம்ம கையிலே தேவன் நமக்கு கடவுள ஒரு ஆய்வு உண்டாகுது. தேவனுடைய பார்க்க தேவனுடைய வல்லமை நம்ம இறங்கி வரும். புரியுங்களா? வேதத்துல சாபம் தெரியும் போது பலம் அகில் இறங்கி வருது. எதிர போது வேத அகில் இறங்கி வந்து படுக்கிறது மச்சிக்கிறது. புரியுங்களா? அதுக்கு என்ன காரணம்? தேவனோடு ஒரு பேசுறாங்கன்னா சாதாரண போட முடியாது. நம்மளுடைய கனெக்ஷன் நம்ம இருக்கும்போது அவனோட இல்லாமல் இருக்கும்போது நமக்கு பயம் வருகிறது, விளைவுகள் வருகிறது, ஹாஸ்பிட்டல் போனாங்க, மக்களை பார்க்கும்போது அதுக்காக அதிகமாக பயம் வருது. அதுக்கு அவங்க என்ன செய்யறாங்க? பார்த்து வெற்றி படிக்கும் போது அதாவது பயங்கரமான பயம் வருது. அதான் அப்படியே போயிடும். வராது சொல்லுங்க. உலகத்துல வந்து ஒரு கோடி ஆத்மா செத்துச்சுன்னா தேவன் பரிதாபப்படுவார். ஆண்டவராக இயேசு நாமும் ஒரு ஆத்மா எடுத்துருவேன், ரட்சிக்கப்படாத ஒரு ஆத்மா நரகத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு வேதனை பண்ணணும். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு ஒரு வேதனை உண்டாகணும். ரட்சிக்கப்படாதவர்களுக்காக நாம் தெரிவிக்கணும். ரட்சிக்கப்படாதவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? வரவேற்று பேசணும். இல்லையா? உலகத்திலேயே மிக சிறந்த ஜாமக்காரன் யாரு? இந்த உலகத்துல சிறந்த ஜாமக்காரன் யாருன்னா அது இயேசு ஒருவர் தான். இல்லையா? வசந்த வாசிக்கலாம். ஒரு நல்ல ஜாமக்காரன் யாருன்னா இயேசு ஒருவரே. ரோமர் 8:34 வாசிக்கலாம். ஆகியவர்களாலே இருக்கிறவர் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்து இருக்கிறவர், அவரே தேவனுடைய மகத்தாசிரியர் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. யாரு? நமக்காக வேண்டுதல் செய்து பேசுவாங்க. நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. புரியுதா? எவரு 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எவரு 7:25 வாசிக்க மைக்கேல் வாசிக்க. மேலும் நமக்கு மூலமாய் தேவனிடத்தில் சேர்க்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யப்படுது. அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். முற்றுமுடிய ரட்சிக்க
அவர் செய்யறாரு. வல்லவராய் இருக்கிறார். யாரு? மகா பிரதான ஆசாரியர்களே அவர் ஒரு ஜாமக்காரன். அவன் ஏசியாரு. அதாவது 34 வாசிக்கும் போது 8:34 வாசல்ல ஆக்கினிக்குள்ளாக இருக்கிறவன் யார்? கிறிஸ்துவே மறைந்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதலும் செய்கிறவரும் அவரே. அவர் இயேசுநாமத்தில் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எதுக்காக வேண்டுதல் செய்கிறாரு? நம்மளை முற்றுமுடிய ரட்சிப்பதற்காக. நீங்க ரட்சிக்கப்பட்ட சபையில வந்துட்டீங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்துட்டீங்க, புரியுங்களா? ஆனா அவங்க நிச்சயத்துல மட்டும் போறதுக்காக அவர் என்ன பண்றாங்க? தொடர்ந்து ஜெபம் பண்ணினே இருந்தார். யார் ஜெபம் பண்றது? இயேசு ஒரு பிரதான ஆசாரியரா இருந்து ஒரு இரவா ஜெபிக்கிற ஜாமக்காரா இருந்து ஒரு 24 மணி நேரம் செய்யற இயேசு. சொல்லுவா, நமக்காக பரிந்து பேசுறாரு, பிதாவிட பரிந்து பேசுறாரு. அருமையான தேவசபாயும் இன்னும் பசுத்தம் அடையணும். அருமையான நவோமி இன்னும் பசுத்தம் அடையணும். இன்னும் ரூத்துங்க இன்னும் பசுத்தம் அடையணும். போவாசங்களை உட்கார்ந்து போவாசங்களை இன்னும் பசுத்தம் அடையணும். புரியுங்களா? அதற்காக அவர் பரிந்து பேசுறாரு. பாவம் உள்ள வராத சாத்தம் வராதபடிக்கு அவர் இரவு ஒரு ஜெபிக்கிற ஒரு ஜாமக்காரரை போல இருக்கிறார். ஒரு கரகம் தட்டி தேவநாமத்தை வகைப்படுத்துகிறார். இரண்டாவதாக நம்ம பார்த்தோம், நீங்க வாசிக்கிறீங்களா? எபிரேயர் 7:25 எபிரேயர் 7:25 நாம சொல்லுது, வேதம் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்க்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யப்பட்டு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். அது எப்படின்னா நமக்காக வேதம் தமது மூலமா தேவனிடத்தில் சேர்வதற்காக. யாருக்காக? தேவனிடத்தில் சேர்ந்தவர்களுக்காக. நம்மளை யாருக்கு போய் சேரணும்? தேவனிடத்தில் போய் நம்ம சேரணும்னா அவன் என்ன பண்றாங்க பாருங்க, தேவனிடத்தில் சேர்வதற்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்போது பண்றாரு? உயிரோடு இருக்கிறவர்களாக இருந்தால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்நாடகத்தை தேவநாமத்தை பயன்படுத்தலாம். நல்ல கட்டளை, நல்ல சத்தமாகி ஆண்டவராக நல்ல மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் செய்ததை முற்றுமுடிய நம்ம ரட்சிக்கணும். ஒரு குறையில்லாத பசுத்தமாய் நம்மளை கொண்டு போய் ஒரு மனவாட்டியா கொண்டு போய் மேல சேர்க்கணும்னா, புரியுங்களா? சபைக்கு எப்படி மேய்க்கணும், அதே போல இந்த உலகத்துல எல்லாருக்கும் இயேசு மேய்ப்பனா இருக்கிறார். ஒரு நல்ல மேய்ப்பன், தன் ஜீவனை கொடுத்த மேய்ப்பன், ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்தவர், கொடுத்தது மட்டும் வேலை செய்யல. நம்மளை முற்றுமுடிய ரட்சிக்கணும். நம்முடைய வாசிக்கு 10:22 வாசிக்கு மத்தேயு 10:22 வாசிக்கு மைக்கேல் வாசிக்குமா? மைக்கேல், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே, முடிவு பரியந்தம் வரைக்கும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படுவான். அவன் முடிவு பரியந்தம் வரைக்கும் என்ன செய்யணும்? நிலைத்திருக்கிறவனே. எதில் நிலைத்திருக்கிறனா? உன் தனிப்பட்ட வாழ்க்கையில உன் ஜெபத்துல நிலைத்திருக்கிறீங்களா? உன் தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெபத்தை அதிகமா ஜெபிக்கிறீங்களா? உன் குடும்பத்துல குடும்ப ஜெபம் இருக்கிறதா? உன் தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெபம் இருக்கணும், குடும்பத்துல ஜெபம் இருக்கணும், ஊழியத்துல ஜெபிக்கணும், அப்புறம் சபையில ஜெபிக்கணும். முற்றுமுடிய முடிவு வருது வரைக்கும் உயிருக்கிற நாட்கள்லாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கணுமே, உன்னை காத்துக் கொள்ளணுமே, நீ நிலைத்திருக்கிறமே. பரிசுத்தத்துல நிலைத்திருக்கிறாயா? சபையில நிலைத்திருக்கிறாயா? சபைக்கு நேரத்தோட வாழ்ந்தல நிலைத்திருக்கிறாயா? அப்ப எல்லாருக்கும் நம்ம எப்படி இருக்கணும்? நிலைத்திருந்து ஜெபிக்கணும். இல்லையா? அப்படி ரட்சிக்கப்படனா முடிவு வருவதற்கு நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான்.
அப்போ இயேசு என்ன பண்ணாரு? நமக்காக ஒரு கிராமக்காரனை போய் என்ன செய்யறாரு? இரவலா ஜெபிக்கிறார், பகலா ஜெபிக்கிறார். புரியுங்களா? பகலே ஜெபிக்கிறாரு, இரவா ஜெபிக்கிறாரு, 24 மணி நேரம் ஜெபிக்கிறாரு. யாருக்காக ஜெபிக்கிறாரு? அவர் யாருக்கு ஜெபிக்கிறாரு? ஏசாயா 45:22 வாசிக்கும் போது ஏசாயா 45:22 நாளை வாசிக்கணுமா? பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். யார் நோக்கி பாருங்களா? பூமி எங்கு இருக்கிறவங்க, பூமியின் எல்லை எங்கும் இருக்கிறவர்களே, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்போது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை அப்படின்னு ஆரம்பம் செய்யறாரு. உலகம் எங்க இருக்கிற மக்கள் தான் சொல்றாரு. புரியுதா? அப்போ எல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு நான் சொல்றேன், என்னை நோக்கி பாரு. அப்போ யாரை நோக்கி பார்க்கணும்? இயேசுவை நோக்கி பார்க்கிறீங்களா? நீங்க இயேசு யாராலும் நோக்கி பார்க்கலாம். அவரே மெய்யான தேவன், அவரே ஏக சக்கராதிபதி, அவரே நியாயாதிபதி, அவரே சர்வ வியாபி, அவரே சர்வ வல்லவர், அவரே சர்வ ஞானியா இருக்கிறார், அவரே சர்வ வியாபியா இருக்கிறார், அவரே யெகோவா ஈரா இருக்கிறார், அவரே யெகோவா நிசியா இருக்கிறார், அவரே யெகோவா சாவா இருக்கிறார், அவரே யெகோவா சமாவா இருக்கிறார், அவரே யெகோவா தான் இருக்கிறார். நல்லையா? அவரே எங்கும் வியாபித்து இருக்கிறார், அவர் நம்ம மத்தியில் இருக்கிறார், இங்கதான் இருக்கிறார். நீங்க அசையா இருந்தீங்கன்னா என்ன செய்யுது? அவர் வேலையை அசையா செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். அவர் சமுதிரம் உட்கார்ந்து வெட்டிக்கூடாது, அசதியா இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு எது பிடிக்காதுன்னா அசதியா இருக்கிறத பார்த்து பிடிக்க. அவர் வேலையை அசதியா செய்யக்கூடாது. எந்த வேலை கொடுத்தாலும் அவருக்கு உற்சாகமா செய்யணும். புரியுங்களா? நீ தூங்குறாலும் உற்சாகமா போகணும், படுத்தாலும் சாப்பிட்டாலும் உற்சாகமா சாப்பிடணும். அவருக்காக நீ சாப்பிடணும், அவருக்காக நீ போகணும். புரியுங்களா? அவர் வேலையை நீ உற்சாகமா செய்யணும், அவருக்காக நீ ஓடி உழைக்கணும். எது செய்தாலும் இயேசுக்கு எப்படி செய்யணும்? உற்சாகமா செய்யணுமே. அதெல்லாம் நீ கற்றுக்கொள்ளணுமே. எப்படி செய்ய முடியும்? வாசிக்கலாம். 11:6 எப்படி 11:6 வாசிக்கலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ எப்படி இருக்கணும்? நான் வாசிக்கிறீங்க, தெளிவா வாசிக்கிறீங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இருக்கணும். எப்பவுமே தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் முன்னேற்றோம். நம்ம யாருக்கு சேரணும்? தேவனிடத்தில் சேரணும். புரியுதா? நம்ம தேவனிடத்தில் சேர்கிறதுக்காக நம்ம விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் எப்படி வருகிறது? விசுவாசம் கேள்வியினால் வருகிறது, கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வருகிறது, தேவனுடைய வசனம் வேதத்திலிருந்து வருகிறது, வேதம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. புரியுதா? அவர் வாயின் வார்த்தைகளால் நம்ம விசுவாசிக்கணும். வாயின் வார்த்தைக்கு எல்லாம் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. அந்த வார்த்தையை வாசிக்கணும், தேடணும், தியானிக்கணும், ஆராயணும், சமாளிக்கணும், பிரசங்கிக்கணும், அவருக்கு சொல்லணும், சாட்சி தெரிவிக்கணும், அவருக்காக என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. சும்மா வந்து சமைக்க வந்து ஒரு 3 மணி நேரம் உட்கார்ந்து போனா பாரு. அதுவும் தேவை. ஆண்டவருக்காக இருக்கிற மற்றவர்களுக்கு இயேசு ரட்சகர் என்று சொல்லணும். அது யாருக்காக?
நம்ப வேண்டிய கடமை. அல்லேலூயா. அப்படி அறிவிக்காமல் இருந்தால் அவரை பார்த்து ஐயோன்னு சொல்றார். இன்னொரு வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், எரேமியா 3:22, சீர்கேட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குங்கள் என்றார். இதோ உம்மிடத்தில் வருகிறோம், நீரே எங்கள் தேவனாய் கர்த்தர். அவன் எப்படி கூப்பிடுறாங்க? சீர்கேட்ட பிள்ளைகளே, நான் சீர்படுத்துவேன். சீர்கேட்ட பிள்ளைகளே எல்லாரும் செய்ய மனம் திரும்புங்க, உங்கள் சீர்கேடுகளை நான் குணமாக்குவேன். புரியுதா? சீர்கேடுகளை குணமாக்குறது யாரு? அவர்தான் இயேசு. அவர்கிட்ட நீங்க வந்தீங்கன்னா நம்ம குணமாக்கி விடுவார். இன்னொரு வசனத்தை நீங்க வாசிக்கிறாங்க, சொல்லப்பட்டிருக்கிறது தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தானியேல் 3:17, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, நீங்க 3 பேர் எப்படி இருந்தாங்க? வைராக்கியம் உள்ள விசுவாசிகள். அல்லேலூயா. ஆண்டவருக்காக ரொம்ப வைராக்கியம் உடையவர்கள். அவர்கள் எப்படி இருந்தாங்கன்னா ஒரு நல்ல ஒரு வைராக்கியத்தையும் ஆண்டவருடைய அந்த விசுவாசத்தை விட்டு விடல. புரியுதா? அதை நேரு பார்த்து நினைச்சு வைத்து அந்த பொசிஷனுக்கு அவங்க என்ன செய்யல, வணங்கல. ஒரு தைரியத்தோட நின்னாங்க, மறிச்சாலும் மறிக்கிற இயேசுக்காக. அதான் ஆண்டவர் பண்ணாரு. நான் சொல்றாரு எப்படி, அவர் சொல்றாரு எப்படி சொல்றாரு ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற சூளை அக்னி சூளைக்கும் ராஜாவும் உங்களுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விசுவாசம் உள்ள வார்த்தை பேசுறாங்க. புரியுதா? நாம போராட்டா வந்துடும், நாளைக்கு என்ன பண்ணுவேன், ஐயோ ஜாம் பண்ணு அப்படி இல்லை. விசுவாசம் உள்ள அறிக்கை உள்ள விசுவாசத்தின் அறிக்கை வார்த்தை பேசணும். புரியுதா? ஒன்றும் எனக்கு வாதை கூடாது அணுகாது. இதை கேட்டுக் கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும், டிவி பெட்டிக்கு முன்பாக பார்க்கக்கூடிய யாரா இருந்தாலும், நீங்க விசுவாசம் அறிக்கை பண்ணணும். விசுவாசம் வார்த்தை பேசணும். வாதை உலகத்தை அணுகாது. உலகத்தில் இருக்கிறவர்களுக்காக எனக்குள்ள இயேசு பெரியவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் உயர்ந்தவர். அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. அவர் பாவத்தை மன்னிக்கிறவர், பாவிகளை ரட்சிக்கிறவர், பாவிகளுக்காய் வந்தவர். அவர் நீதிமானுக்காய் வரல, பாவிகளுக்காகவே வந்தவர். அவரை நோக்கி நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த 72 மணி நேர ஜெபத்துல இரவலா நமக்கு ஜெபம் இருக்கிறது, இரவலா துதி இருக்கிறது, இரவலா நீங்கள் சீரன் ஜாமக்காரன் இத்தனை நிறைய மெசேஜ் எடுக்கணும். நீங்க நோட் பண்ணணும், எழுதணும், வீட்டுல போய் அதை படிக்கணும். இப்படியே உங்களுடைய வாழ்க்கை கத்தலுக்காக ஒப்புவிக்க வேண்டும். அல்லேலூயா. அவங்க வரையில் போக முடியும். இங்க உட்கார்ந்துக்கிற யாரா இருந்தாலும் நீங்க சத்தியத்தை அறியலனா சாத்தான்களை நரகத்துக்கு கொண்டு போவதற்கு வழி இருக்கிறது. சத்தியத்தை அறிந்து இழக்கலாக்குவார். வேதத்துல ஒரு இன்னொரு வார்த்தையோட சத்தியம் இல்லை. முழு வேதம் சத்தியம், எழுத்துக்கள் சத்தியம், வார்த்தைகள் சத்தியம், வசன சத்தியம், வேத சத்தியம், பிதா சத்தியம், குமார சத்தியம், ஆவியான சத்தியம், அவன் நாம சத்தியவான்களா இருக்கிறார். அல்லேலூயா. சத்தியவான் என்ன செய்வான்? சத்தியவான்கள் அவனுக்குள் பிரவேசிப்பார்கள். சத்தியவான் அவனுடைய சத்தத்தை கேட்கிறான். சத்தியம் என்றால் என்ன அப்படி யார் கேட்டது? பிலாத்து கேட்டார், சத்தியம் என்றால் என்ன? புரியுதா? சத்தியம் யாரு? இயேசுதான் சத்தியம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை எல்லாம் பரலோகத்துக்கு யாருமே உள்ள வரவே முடியாது. நீ வழி, நீதி சத்தமா இயேசு வழி என்றுதான் வார்த்தை. அவர்தான் வழி. இந்த வேதத்தான் வழி. இந்த வேதத்தை இந்த வார்த்தை வார்த்தீங்கன்னா அவர் வழி இருக்குன்னு அர்த்தம். வழி கட்டமா இருக்குது. சத்தியம், அவர் வார்த்தை சத்தியமா மாறிடுச்சு. சத்தியம் உன்னை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிறது. அல்லேலூயா. நீ வழியில் அறிய, சத்தியத்தை அறிய, நித்திய ஜீவன் எப்படி கிடைக்கும்? நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கும்.
அங்கே நீ வாசிக்கும் போது ஏசாயா 45:24 ஏசாயா 45:24 சொல்லுங்க. கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமை உண்டு என்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். அவருக்கு விரோதமாக எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். இயேசுவிற்கு யாராவது எரிச்சல் அடைகிறாரோ அவங்க வெட்கப்படுவாங்க. ஆனா இங்க சொல்ற ஆண்டவர் கர்த்தரிடத்தில் மாத்திரம் இருக்கிறான், நீதி இருக்கிறது. நம்ம இயேசுக்கு நீதி இருக்கிறது, வல்லமை இருக்கிறது என்று அநேக வருவாங்க. ஆண்டவர்கள் அரசியல் நாட்களில் இயேசுவை தேடி கூட்டப்பட்ட மக்கள் ஆயத்து வருவாங்க, தேவனை தேடி வருவாங்க. அரசியல் நாட்கள்ல கூட்டப்பட்டவங்க அந்த சபையில சேருவார்கள். ஏன்னா இயேசு யார் எண்ணப்பட்டவனா அவர் நீதி உள்ள தேவன், அவர் தான் நல்ல தேவன். அவரை போல ஒரு தேவன் உலகத்துல கிடையாது என்று சொல்லலாம். ஏன்னா அவர்தான் மனிதன் சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். இதை பார்த்துக் கொண்டிருக்கிற யாரெல்லாம் கேட்கிற யாரெல்லாம் இயேசுதான் நல்லவர், இயேசுதான் வல்லவர், இயேசுதான் உயிரோடு எழுப்புகிறவர், இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கா ஒரு கரகத்தை தேவனாமத்தை வகைப்படுத்தலாம். அதற்கு எவ்வளவு 9:28 எவ்வளவு 9:28 வாசிமா எவ்வளவு 9:28 யார் வாசிக்கிறது? கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு நமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். அவர் சொன்னாரு, நான் வருவேன் இரண்டாம் தரம். அப்ப யாருக்காக வருவேன்? பாவம் இல்லாத மக்களுக்காக, பாவம் இல்லாத மக்களுக்காக தான் யோசனை பண்ணுவேன். அவருடைய ரகசிய வருகை வரப்போகிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அவருடைய வருகை வரப்போகிறது. அவரை சந்திக்க நாட்கள் வந்துவிட்டது. அதனால அவரை சந்திக்கப்பட நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தமாக இரு. நீ என்ன செய்யணும்? உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். அதை விட சத்தியத்தை நீ அறிந்து கொள்ளணும். உன்னை நீ ஆயத்தப்படுத்தணும். நீ ஆயத்தமா இருக்கிற மகளே, மகனை நீ ஆயத்தமா இருக்கிறாயா? இன்னைக்கு ஆண்டோட வருகை வந்தா போவது ஆயத்தமா? இல்லை, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு காலையில் நான் வேலைக்கு போகணும், நாளைக்கு காலையில் நீ வேலைக்கு போறே இல்லையான்னு நீ ரைட்டு தெரியும். அதுலையா இன்னைக்கு ரைட்டு இல்லாம தெரியும். அதுலையா உன் நிலைமை என்னது? அதுலையா அப்ப யார் சொல்றாரு? நாளைக்கு யாருடையது? கர்த்தருடையது. இந்த நேரம் உன்னுடையது. அதுலையா இந்த நிலை நீ மனதில் இருக்கணும். இப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கணும், இப்படி பரிசுத்தமா இருக்கணும். படிக்கிற போகும்போது 1000 பாவங்களை படுத்து தூக்கிட்டு கூடாது. கடன் பண்ணாது. நீ அப்படியே கடன் போயிடலாமா நினைக்கூடாது. கடன் அடைக்கணும். 10 நிமிஷத்துக்கு கடன் கூடாது யாருமே. புரியுங்களா? பாடி தூக்கி போகும்போது 9,000 10,000 கடன் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி தேவனுடைய நாமத்தை தூசியில வணங்கக்கூடாது. இல்லையா? நீதியில வணங்கக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். நம்ம மரண சந்திக்கிறதுனா நம்ம யாருக்கிட்ட என்ன இருக்கக்கூடாது? 10 நிமிஷம் கடன் இருக்கக்கூடாது. 10 பேர்கிட்ட என்ன இருக்கக்கூடாது? நம்மளை குற்றப்படுத்தக்கூடாது. அந்த பொம்பளை இருந்தால சத்துக்கு நல்லது, அது இருந்ததுனால வாய் அடிக்குது, அது இருக்கிறது இந்த உலகத்துல, அது போனது நல்லதுன்னு சொல்லக்கூடாது. தெருவுலாம் அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? தெருவுக்கு எப்படி சொல்லலாம்? அந்த அம்மா சத்துக்காக இன்னொரு நாள் இருந்தாங்கன்னா என் ஊருக்கு நல்ல ஜாப் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். நம்ம 24 மக்கள் இருக்கிறோம். அதுலையா நம்ம யாரெல்லாம் தெருவில் யாருக்குமே தெரியுதில்லை. இந்த காலத்துல அந்த காலத்துல கிறிஸ்து ஒரு தெருவில் நல்லா தெரியுமா அப்படின்னு எங்க போட்டுக்குது? 5:1 போட்டு வாசிங்க. தெருவில் ஒரு விசுவாசத்தை தெரியுமா எப்படி? எனவே 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசித்து பாருங்க. எரேமியா 5ஆம் அதிகாரம் 1, 2.
செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ, நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பார் என்றும், சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும், சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும், எருசலேமின் தெருக்களிலே பிரித்து பார்த்து, எருசலேமின் தெருக்களிலே போய் என்ன பண்ணுங்க? பிரித்து பார்த்து விசாரித்து அதன் வீதிகளிலே தேடுங்கள். காண்பீர்களானால் அதற்கு மன்னிப்பு தருவேன். அவர்கள் போதும். அப்போ அந்த வீதியில போய் யாரு தேடணுமா? சத்தியத்தை தேடுகிற மனுஷன் தேடிப்பார். அப்படி அந்த தெருவுல அந்த வீதியில ஒரு சத்தியத்தை தேடுகிற ஒரு மனுஷன் இருந்தால் நான் என்ன செய்வேன்? அந்த வீதிக்கே மன்னிப்பு தருவேன். நல்லையா? அந்த ஊருக்கே நான் மன்னிப்பு தருவேன். ஏன் சொல்றாரு? அல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க. அவன் சத்தியத்தை தேடுகிறவர்கள் அந்த தெருவில் இருக்கணுமே, நீ சத்தியத்தின்படி நடக்கணுமே, சத்தியத்துக்காக சாட்சியை ஜெயிக்கணுமே, சத்தியத்துக்காக உடனடியாக வாழணுமே, சத்தியத்துக்காக ஊர்களை வாசம் பண்ணணுமே. அதை யார் செய்வது? நம்ம விழுந்த கடமை என்ன? நம் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். கடைசி நாட்களிலே சத்தியத்தை விட்டு விலகி போயிருக்கிறார். கடைசி நாட்களிலே சத்தியத்தை விட்டு விலகி பாவத்தை விழுந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளை பரிசுத்தமாக காத்துக் கொள்ளணும். ஒவ்வொரு நிமிடமும் நம்மளை சுத்திகரித்துக் கொள்ளணும். நாம பரிசுத்தமாகணும். பரிசுத்தமாக இருக்கிறனா இந்த வேத வசனங்களை மறந்து விடக்கூடாது. இந்த சத்தியத்தை இருந்து விடக்கூடாது. ஜெபத்தை மறக்கக்கூடாது. தேவனுடைய ஆலயத்தை மறக்கக்கூடாது. அல்லையா? இதெல்லாம் நீங்க பார்த்தாதான் முடியும். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கலாம். ஒன்றியவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இயேசு என்ன செய்றாரு? நமக்காக என்ன பண்ணுவாரு? பரிந்து பேசுவாரு. அவரானே பாவம் செய்துட்டே இருக்கக்கூடாது, அவர் பரிந்து பேசிட்டே இருக்கணும் அப்படின்றது இல்லை. பாவத்திலிருந்து வெளியே வந்தோம். பாவத்துல ஏற்கனவே பாவம் செய்யற ரட்சப்பட்டாச்சு, மறுபடியும் பாவத்துல போய் என்ன பண்ணக்கூடாது? அந்த சேற்றில் விழுந்துடக்கூடாது. பாவம் பாவியா இருந்து அவனை ரட்சித்தார். உனக்காக ஆண்டவர் வேண்டுதலை செய்கிறார். இப்படி மறுபடியும் உள்ள போயிடக்கூடாதுதான் ஆண்டவர் அதை வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். நீ மறுபடியும் அதை விடக்கூடாது. தன் இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளக்கூடாது. இஷ்டம் போல நீ போகக்கூடாது. துன்மார்களுடைய ஆலோசனை கேட்கக்கூடாது. பாவியின் வழியில நிற்கக்கூடாது. பரியாசக்கார இடத்துல போய் என்ன பண்ணுறது? உட்காரக்கூடாது. உட்கார்ந்து அவனைய பரியாசமான வார்த்தை நீ கேட்கக்கூடாது. தூர ஆலோசனை கேட்கக்கூடாது. புரியுதா? சூதாட்டாமல் இருக்கக்கூடாது. மதுபான குடிகளுக்கு போய் நிற்கக்கூடாது. புரியுதா? சட்ட போராட்டத்தை போய் நீ நிற்கக்கூடாது. உனக்குள்ள ஒரு நடை இருக்கிறது, உனக்குள்ள ஒரு வழி இருக்கிறது. உன்னை ரட்சித்த தேவன் அவர் எப்படி வாழ்ந்தால் அதை வாழ்ந்து காட்டுறதுதான் கர்த்தர் நம்மை மட்டும் வெளியாக செய்வார். கர்த்தருடைய தேவன் நாமத்தை மையப்படுத்துவார். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 2 யோவான் 8ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 1:1 நமக்கு பாவம் இல்லை என்றால் நம்மை நாமே வஞ்சிக்கிறதா இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. பாவம் இல்லை நம்ம என்ன பண்ணாது? சொல்லக்கூடாது. ஐயோ நான் என்கிட்ட பாவமே இல்லை. புரியுங்களா? பாவம் இல்லைன்னு நம்ம சொல்லிட்டா சத்தியம் நமக்கு என்ன பண்ணாது? இராது. அப்ப இந்த பாவம் எப்படி இருக்கு? உள்ள வந்து இன்னும் பிசாசு கட்டப்படல. இந்த பூமியிலதான் பிசாசு இருக்கிறான். புரியுங்களா? நீங்க ஒரு ட்ரெஸ் போட்டு இருக்கிறீங்க, நாளைக்கு அழுக்காவது. எப்படி அழுக்காது? தூசு வந்து மேல படுது. ஏன் தூசு படுது? தூசு இருக்கிறாதான் நம்ம படுது. பாவம் இந்த உலகத்தில் இருக்கிறது. அந்த பாவத்தை
அணுகாதபடி பாவம் நம்ம வராதபடி என்ன செய்யணும்? தன்னை அறிக்கை செய்யணும். புரியுங்களா? ஒருவேளை நீ ஜெபம் பண்ணலாம் அப்படின்னா பாவம் ஜெபிக்காதவர்கள் பாவம் செய்தவர்கள் மட்டும் சாமுவேல் 12:23 வாசிங்க. ஜெபிக்காதவர்கள் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்தவர்கள். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். வாசிப்பாங்க. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். வாசிமா மைக்கேல் வாசிங்க. 12:23. நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனா இருப்பேன். பாருங்க, நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாமல் இருப்பேன் ஆகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனா இருப்பேன். அது எனக்கு தூரமாய் இருப்பதாக நன்மையும் செவ்வையமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். கர்த்தருக்கு நாம பயந்து முழு இதயத்தோடு அவரை சேவிக்கணும். அவர் உங்களுக்கு எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் அப்படின்னா ஜெபம் பண்ணல அப்படின்னா கர்த்தருக்கு விரோதமா இருக்கும். கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்யும். ஜெபம் பண்ணலன்னா பாவம் மாதிரி பேசப்படுங்க. அப்ப சாமுவேல் என்ன சொல்றாரு? ஐயோ, நான் கர்த்தருக்கு நான் ஜெபம் பண்ணாத ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணல அப்படின்னா நான் கர்த்தருக்கு விரோதமா செய்யறேன், மாமியா இருக்கிறேன் அப்படின்றாரு. கர்த்தருக்கு விரோதமா நான் பாவம் செய்கிறேன் பாருங்க. மனசுக்கு விரோதமா பாவம் செய்தா கர்த்தர் மன்னிப்பாரு. ஆனா கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்தா மன்னிக்க மாட்டாரு. யோசிச்சு பாருங்க. நமக்கு ஆண்டவருக்கு நடுவில் சண்டை ஆயிடுச்சுன்னா ஒரு மனுஷன் தப்பிக்க முடியுமா? 2 மனுஷனுக்கு சண்டை போட்டா கர்த்தர் நம்ம பாதுகாக்கலாம், விடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா ஒரு மனுஷன் கர்த்தர்கிட்டயே சண்டை போட்டுட்டா என்ன பண்ண முடியாது. கர்த்தருக்கு விரோதமாக ஒரு மனுஷன் பாவம் செய்யறால் அந்த பாவத்தை கர்த்தருக்கு விரோதமா பாவம்ன்றாரு சாமுவேல். நான் ஜெபம் பண்ணல அப்படின்னா அதுதான் கர்த்தருக்கு விரோதமான பெரிய பாவம். அது யாருமே தெரியாது. பாவம் நான் நினைக்கிறேன், ஏதோ சாராயம் குடிச்சாதான் பாவம், யாரையும் சண்டை போடாதான் பாவம், விபச்சாரம் பண்ணாதான் பாவம், இல்ல யாரையாவது திட்டினாதான் பாவம். பாவம்ன்றதுக்கு அர்த்தம் நிறைய பேருக்கு தெரியாம உட்கார்ந்து இருப்பாங்க. புரியுங்களா? ஜெபம் பண்ணாதான் பாவம். அதே நீங்க ரோமர் 14ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசித்து பாருங்க. ரோமர் 14 கடைசி 2 வசனம். உனக்கு விசுவாசம் இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக உன் மட்டும் இருக்கட்டும். நல்லதென்று நிச்சயித்த காரியத்தில் 15 கடைசி வாசிங்க. 15 நம்மில் ஒவ்வொருவரும் பிறருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவளுக்கு பிரியமாய் நடந்து கடவன். கொஞ்சம் கடைசி வசனத்துக்கு போங்க. கடைசி வசனத்துக்கு 15 கடைசி. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரும் புசிக்கிற நேரத்துல அதை எப்படி புசிக்கிறார்? அவிசுவாசமா புசிக்கிறார். விசுவாசமா புசிக்கிறது பாவம்னு சொல்லியிருக்கிறார். அப்ப அவங்க எந்த வசனாரு? 14 கடைசி வாசியமா இருக்கா? 14, 24, 23 பாருங்க. செகண்ட் பாருங்க. இருக்கா? இல்ல. ஒருவன் சம்சயப்படுகிறவனாய் புசித்தால் எந்த வசனம் அது? 14:23. 14:23 ஏற்கனவே வசனம் கடைசி வசனம் பாருங்க. நான் வாசிக்கிறேன். ஒருவன் சம்சயப்படுகிறவனாய் புசித்தால் ஒருவன் சம்சயம் புசிக்கிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிற
புசிக்கிறபடியினால் அவன் விசுவாசம் இல்லாத புசிக்கிறதுனால ஆவிக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். அடுத்தது விசுவாசத்தினால வராத யாவும் விசுவாசம் இல்லாத யாவையும் பாவமே. பாவமே. அவன் விசுவாசம் இல்லாத எதை புசித்தது? பாவம். அப்படி புசிக்கிற எது புசித்தாலும், டீ சாப்பிட்டாலும், டீ குடிச்சாலும், காஃபி குடிச்சாலும் என்ன பண்ணணும்? ஒரு தேவ பண்ணி குடிக்கணும். புரியுங்களா? உங்க கையில டீ இருக்கிறது, உங்க கையில காஃபி இருக்கிறது, உங்களுக்கு தான் சாப்பாடு இருக்கிறது, உங்களுக்கு தான் பசி இருக்கு. ஒரு ஜெபம் பண்ணி நீங்க என்ன பண்ணணும்? விசுவாசத்தோடு சாப்பிடணும். இல்லையா? விசுவாசம் இல்லாத யாருக்கும் பாவத்தில் போய் படிக்கிறது இல்ல. அதை நீ நன்மை செய்ய நினைத்து அதை செய்யாமல் போனால் பாவம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. நீ நன்மை செய்தால் கேள்வி இல்லையோ, நீ நன்மை செய்யாவிட்டால் பாவம் வாசப்படி. நீ நன்மை செய்யாமல் இருந்தால் அவனுக்கு பாவம். இப்ப நன்மை செய்யணும், செய்யாது போயிட்டா அதுதான் மாறிடும். நீங்க நிறைய பேரு செய்யலாமா, செய்யக்கூடாது, செய்தா நமக்கு திரும்பி கிடைக்கும், கொடுக்கலாமா, கொடுக்கூடாதா அப்படின்னா மனசுல வச்சு சந்தேகம் வச்சிருந்தீங்கன்னா அதே ஒரு பாவம் மாறிடும். அது இல்லையா? கர்த்தருக்காக நீ வைராக்கியத்தோட எதெல்லாம் செய்யலாம். ஆண்டவருக்காக கொடுக்கிறதுல, ஆண்டவருக்காக உழைப்பதுல, ஆண்டவருக்காக நீ நன்மை செய்வதில, சுவிசேஷம் அறிவிப்பதில, ஜெபிக்கிறதுல, எந்த காரியம் இருந்தாலும் நீ என்ன பண்ணிருக்கணும்? தைரியமா செய்யலாம். புரியுங்களா? அந்த நன்மையை செய்யும் போது ஒரு வாசப்படையில இருக்காது, பாவம் படுத்து இருக்காது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாசல பாவம் தான் படுத்துக்கிறது. நன்மை என்ன படுத்தது? இப்போ நிறைய கிறிஸ்துவர்கள் செய்யறது கிடையாது. புரியுங்களா? நன்மை செய்யறதுன்னா என்ன? அவங்களுக்குள்ள அவருடைய எண்ணம் வசனம் இல்ல. நன்மை செய்யறதா நீ ஆத்மா ஆதாயப்பட்டது பெரிய நன்மை. அது இல்லையா? ஒரு ஆத்மாவை சுவிசேஷம் அறிவிக்கிறா ரொம்ப கஷ்டப்படுறோம், ஜெபிக்கிறா கஷ்டப்படுறோம், மற்றவங்களுக்காக பிறனுக்காக ஜெபிக்கணும், பிறனுக்காக வாழணும். புரியுங்களா? தனக்காகவே வாழ்ந்துட்டு போறது கிறிஸ்தவம் கிடையாது. நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு அநேகருக்கு சுவிசேஷம் என்ன பண்ணணும்? போய் விதைக்கணும். இன்னைக்கு நாங்க ரட்சிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு. புரியுங்களா? தமிழ்நாட்டுல போகாத இடம் கிடையாது. புரியுங்களா? இந்திய தேசத்துல போகாத இடம் கிடையாது. இல்லையா? எல்லா இடத்துல போய் ஜெபம் 12 மணி நேரம் பிறகு வைத்து, ஒவ்வொரு 24 மணி நேரம் பிறகு வைத்து, ஒவ்வொரு இடத்துல ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். புரியுங்களா? இந்த 20 வருஷத்துல சிக்கிமும் விஜயம் இந்த 2 இடத்துல தான் போன 2 ஸ்டேட். தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டத்திலும் போய் 24 மணி நேரம் ஜெபம் பண்ணிக்கிறோம். இல்லையா? அப்போ நம்ம எல்லாருமே கடற்கரை இருக்கு, ஜெபம் பண்ணாதா? ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒவ்வொரு இடத்துக்கு போகலாம், ஒவ்வொரு இடத்துக்கு ஜெபம் பண்ணணும். நம்முடைய தேசம் ரட்சிக்கப்படணும்னா எல்லா விசுவாசிகளும் ஒன்றா சேர்ந்தாங்க, எல்லா ஊழல்களும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா இந்திய தேசத்தை ரட்சிப்பினுடைய நடத்த முடியும். எல்லாரும் ஒன்றா சேரணும்னா அதுக்கு என்ன வேணும்? பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணும், கர்த்தருடைய வல்லமை வேணும். அபிஷேகம் இல்லாம நமக்கு ஒருமனம் வராது. ஒருமனம் வந்து என்ன செய்யணும்? தேவ ஆவியானவர் பெற்றிருக்க வேண்டும். அதனாலதான் நீங்க எல்லாம் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளணும், பரிசுத்தாவை பெற்றுக் கொள்ளணும், அவனுடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளணும். நீங்க ஆண்டுக்கு முன்பாக ஜெபிக்கிறதா இருக்கணும், ஜனங்களுக்காக எல்லா மக்களுக்காக ஜெபிக்கணும், சோர்ந்து போக கூடாது, அதுக்காக விழிப்புணர்வோடு இருக்கணும். இல்லையா? 2 வருஷத்துக்கு நான் வாசிக்கிறாங்க சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யோவான் 6:27. அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்துக்காகவே கிரிய நண்பீங்கள் அதை மனுஷகுமாரர்கள் கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றார். அல்லேலூயா. அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்துக்காக. அவர் நித்திய ஜீவனுக்கு நிலைத்திருக்கிற போஜனம் என்ன? அதுதான் தேவ வசனம், அதான் தேவ சத்தியம்,
அதுதான் பலமான ஆதாரம். அதுதான் தேவனுடைய உபதேசம், அதுதான் தேவனுடைய போதனைகள். அதை நீங்க அதை வளரணும். புரியுதா? நல்லா சத்தியத்தை வளரணும். விசுவாசிக்கலாம், வேதத்தை நல்லா வாசிக்கணும். நைட்டு இரவு பகல் பாரா வாசிக்கணும். ஏதோ ஒரு அதிகாரத்தை வாசிக்க போதும் அப்படின்னு இந்த உள்ளான மனிதன், இந்த உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் எப்படி இருக்கணும்? வளரணும். அல்லையா? உள்ளான மனிதன் பசுத்தமாக்கப்படணும், மறுபாக்க செயல் வரணும். அதுக்கு சத்தியம் தான் நமக்கு முக்கியம், ஜெபம் முக்கியம், வேதம் தான் முக்கியம், தேவ சமாதானம் முக்கியம், அவருடைய புத்தகத்தை அறிவது தான் முக்கியம், துதிப்பது முக்கியம், ஜெபிப்பது முக்கியம், அவன் ஆண்டவருக்கு வைராக்கியமானது முக்கியம். வேதத்தை முழுமையா நான் வேதத்தை வாசித்தேன், முழுமையா தேடினேன், முழுமையா தியானம் பண்ணினேன். அப்படியாவது இருக்கிறீங்க. ஒரு வேத புத்தகத்தை 66 புத்தகம் இருக்கிறது, 1189 அதிகாரம் இருக்கிறது. புரியுங்களா? இந்த புத்தகத்தை நான் இரவு தேடுறேன், தியானிக்கிறேன், ஆவண காலையில் வைத்து ஒரு வேலை சொல்லி பார்க்கலாம். 2 பேர் தூக்கிக்கிறாங்க. 2 பேருக்கா வேத வாக்கியம் இந்த பைபிளை நீங்க வாசிக்கணும், இதை தேடணும், தேடி வாசிக்கணும். ஏன்னா இதுதான் அந்த முத்துக்கள், இதுதான் விலையேற்ற வார்த்தைகள். உலகமே ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போகாது. அப்ப இந்த ஒழியாத வார்த்தை, அழியாத ஒரு வார்த்தை, இயேசுவின் வார்த்தை. இந்த வார்த்தை என்ன செய்யணும்? பைபிள நீங்க இரவு போக வாசிக்கணும், தியானிக்கணும். அல்லையா? இதற்காக பிரயாசப்படணும், இதற்காக உழைக்கணும், இதற்காக என்ன செய்யணும்? இதற்காக மக்கள் போய் சொல்லணும். 8 மணி நேரம் வேலை செய்யும், உங்க வேலையை நீங்க 8 மணி நேரம் செய்து கொண்டிருக்கு. 8 மணி நேரம் உங்க குடும்பத்துக்காக ஒதுக்கும். ஒரு 4 மணி நேரம் உங்களுடைய குடும்பத்தை நேசிப்பதற்காக, ஒரு 4 மணி நேரம் உனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ணணும். ஒரு 2 மணி நேரம் வேதத்தை தேடி ஞானத்தையும் ஜெபம் பண்ணுவேன், ஒரு 2 மணி நேரம் சுவிசேஷம் அறிவிப்பேன், ஒரு ட்ராக்ஸ் ஓடி செய்யுங்க. ட்ராக்ஸ் ஓடி இருக்குன்னா இப்ப செய்யணும், போய் ட்ராக்ஸ் ஓடி செய்யணும். ஒரு டிராமா மாதிரி சொல்லிட்டு ஒரு டிராமா மாதிரி சினிமா மாதிரி போட்டு காட்டலாம். புரியுங்களா? ஒரு பட காட்சி போட்டு காட்டலாம். எத்தனை படம் திரும்புவோம், நாராயணத்து குறித்து, வரலாற்று குறித்து எவ்வளவு படங்கள் வந்தாச்சு. யூடியூப்ல போய் பாருங்க எவ்வளவு இருக்குது. அதை நோட் பண்ணி கொண்டு போய் என்ன செய்யணும்? ஒரு டிவிடி வாங்கி ஒரு ஸ்கிரீன் வாங்கி போனீங்கன்னா கொஞ்ச நேரம் பண்ணிடலாம். அதே மாதிரி திருத்தலாம் அடிச்சு போடுவாங்க. நைட்டெல்லாம் ஒரு 2 ஹவர் பாக்ஸ்ல போய் போட்டு பாருங்க. நிறைய பேர் வருவாங்க. ஒரு சத்த நாளில் போய் பாருங்க, சத்துட்டு அவனுக்கு சோதனை ஜபத்தை நடத்தும் போது குழந்தை பிறகு தெரியும் போடுங்க. அவன் வாசல போட்டு விட்டா எத்தனை வரேன் பாப்பால பார்த்துட்டேன். நல்ல எண்ணங்கள் உருவாக்கிடும். நம்ம ஆத்ம ஆதாயம், புரியுங்களா? நல்ல பாடங்களை அடைச்சு போய் என்ன பண்ணும்? அந்த வீட்டு வாசல உட்கார வச்சா போது மாணிக்கு கொடுத்து, புரியுங்களா? இப்ப என்னுடைய மாமியார் இறந்துட்டாங்க. அவனுடைய ஜப கூட்டத்துல ஒரு 2 பேர் 3 பேர் கொண்டு போய் அன்னைக்கு நைட் என்ன பண்ணோம்? ஒரு 4 ஹவர் 5 ஹவர் பாட வச்ச ஊரே நாங்க உட்காந்துட்டோம். புரியுங்களா? அவர் ஒருத்தர் வந்தாரு, தெருவுக்கு ஆள் அரைச்சி போட்டாரு. அவர் பாட ஆரம்பிச்சாரு, ஊருக்கு தான் பண்ணார். அவர் ஏற்கனவே ஒவ்வொரு வயசு போட்டு ஆடுவார். இப்ப அதை எப்படி ஆடினாலும் பார்த்தாரு, எனக்கு வந்தார். அவர் பேச அந்த பேச்சு எல்லாமே வந்துட்டாரு. அவன் இயேசு என்ன பண்ணாரு? பாடினாரு, இயேசு பற்றி சொன்னாரு. புரியுதா? நான் ஒரே நேரத்துல 5 பானை சாராணி குடிப்பார். எத்தனை பானை? 5 பானை சாராணி குடிச்சுவார். அதுக்கா இப்படிதான் சாட்சி கொடுத்தாரு. ஆனா கொண்டு போய் அவருக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து, கையில ஒரு 2000 ரூபாய் கையில கொடுத்து, புரியுதா? ஒரு ட்ரெஸ் கொடுத்து, அவருக்கு அழகா என்ன பண்ணோம்? 3 பேர் அதில் கொடுத்து ஒரு 2 ஹவர் எதிர்த்தோம். விசுவாசம் அந்த ஊர்லாம் கேட்டாங்க. ஊருக்கே ஜாம் பண்ணிட்டு வந்தோம். ஒரு ஊருக்கு அத்தனை மக்களுக்கும் இந்த ஊர் ஒரு பகவான் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜாம் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஒரே லட்சம் கூட ஜாம் பண்ணிட்டோம். ஊருக்கு மக்கள் தான் வந்துட்டாங்க. அப்ப ஏதாவது ஒரு கத்தனுக்காக என்ன செய்யணும்? நல்லது செய்யணும். அல்லையா? அவருக்காக உழைக்கணும், அவருக்காக ஓடணும், அவருக்காக நானும் கவர்மெண்ட் தான் வேலை செய்யணும். கவர்மெண்ட் வேலை செய்யறதுக்கு மத்தியில் வந்து என்ன பண்றேன்? மணி கணக்கில் நிற்கிறோம். அல்லையா? நைட்டெல்லாம் நீங்க பேசுறதுக்கு
அவ்வளோ ரோடு ஏற்றி வச்சிருக்கிற வசனம். இல்லையா? வசனம் பைபிள் இல்ல, அந்த பைபிளுக்கு வசனம் இருக்குது, இருதயத்தில் இருக்கு. அதை உள்ள லோட் பண்ணி இருக்கிறோம். நிறைய நைட்டு போக சாப்பிடாம ஜெயிப்பதற்கு அது கேட்டு வேலை நாள் கொடுத்துருக்காரு. இப்ப இதெல்லாம் பேச முடியும், இதெல்லாம் ஜெபிக்க முடியும், இதெல்லாம் துதிக்க முடியும். அந்த மாதிரி லோட் பண்ணி கொண்டு இருக்கிறதுனால என்ன செய்ய முடியாது, அவருக்காக ஓடிக்கொண்டே இருக்கலாம். இல்லையா? அது சொன்ன கொடுத்தாரு, நம்ம வாஞ்சித்தோம். என் மேல் ஒரு வாஞ்சியா இருந்தால் நான் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்திருந்தால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அப்ப நம்ம உயர்ந்த அடைக்கலத்தை வைக்கணும்னா அவன் நாமத்தை என்ன செய்யணும், அதையும் நம்மளை விடுவிக்கணும்னா அவன் மேல என்ன இருக்கணும், வாஞ்சியா இருக்கணும். வாஞ்சியா இருந்தால் விடுவிப்பார், நாமத்தை அறிந்தால் உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பார். எல்லாரும் முன்பாக பேச பாருங்க. ஒரு காலத்துல 170 ரூபாய் ஒரு நோட்டீஸ் கொடுத்தோட கஷ்டம். நாங்க 2003 வந்து அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது 170 ரூபாய்க்கு நோட்டீஸ் அளிப்போம். புரியுங்களா? யாராவது ஒரு 10 ரூபாய் கொடுத்தாங்கன்னா அவங்க சாப்பாடு வாங்கி ஹாஸ்பிட்டல் கொடுப்போம். இன்னைக்கு ஆண்டவர் லட்சக்கணக்கில் செலவு பண்றதுக்கு ஒவ்வொரு மீட்டிங்லயும் ஆயிரக்கணக்கில் ஆண்டவர் கொடுத்து தாங்கலாம். புரியுங்களா? ஆண்டவருக்காக இன்னைக்கு இவ்வளவு பொருள் வாங்கிறதுக்கு தான் காரணம். புரியுங்களா? எல்லாத்தையும் எடுத்து வண்டியில வைத்து ஆப்ஷன் போய் சொல்லி 4 நாள் வரமாட்டேன் லீவ் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டோம். புதன்கிழமை சாதம் தான் வரணும். ஒரு நாளைக்கு முன்னாடியே அவருக்கு பர்மிஷன் வாங்கிக்கணும். எதுக்கு வாங்கணும்? அதிகாரியுடைய கட்டத்தில் தயவு உண்டாக்குனாரு. நெகமியாவுக்கு ராஜாவுடைய கட்டத்தில் தயவு கிடைச்சது, எஸ்தருக்கு ராஜாவுடைய கட்டத்தில் தயவு கிடைச்சது, ஏசோவுக்கு ராஜாவுடைய கட்டத்தில் தயவு கிடைச்சது. நம்ம சுத்தமா இருந்தோம்னா நமக்கு எல்லாத்துக்கும் தயவு உண்டாகும். நம்ம அசுத்தமாக யாரும் பண்ண மாட்டேன், நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. இல்லையா? நம்மளோட உள்ளம் பரிசுத்தமாக்கணும், நம்முடைய எண்ணங்கள் பரிசுத்தமா இருக்கணும், நம்ம நடைகள் பரிசுத்தமா இருக்கணும், நம்முடைய உடைகள் பரிசுத்தமா இருக்கணும், நம்முடைய பாவங்கள் பரிசுத்தமா இருக்கணும். நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்யணும் அவர் பார்த்துட்டே இருக்கிறார். புரியுங்களா? ஆனா இருக்குதோ இல்லையோ கத்தரை செய்யணும். 10 காசு கத்திரிக்காய் செய்து பரவாயில்ல ப்ரொஃபஷனல் சேர்த்து வச்சுக்கோங்க. இல்லையா? பேங்க்ல சேர்த்து வச்சா பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவ பேங்க்ல தான் நிறைய பணம் இருக்குது. ஆனா எனக்கு யாரும் என்ன பண்றது, இப்போ செய்யறது இல்லை. இல்லையா? கொடுக்கறது இல்லை. புரியுங்களா? நாளைக்கு என்னன்னு பாக்குறேன். இன்னைக்கு நம்முடைய டிவில பாத்தீங்கன்னா 30 நாள் டிவில போயிடுது. கிரேஸ் டிவில 30 நாள் மெசேஜ் போகுது. 1 மணி நேரம். எத்தனை மணி நேரம்? 1 மணி நேரம் மெசேஜ் போகுது கிரேஸ் டிவில. நித்தி டிவில 1 மணி நேரம், காலையில 1 மணி நேரம் போகுது. 30 நாள் போகுது. எத்தனை நாளுக்கு போகுது? யூடியூப்ல போகுது. எப்படியாவது சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். புரியுங்களா? இந்த பேசுற வார்த்தை ரெக்கார்ட் ஆகுது. இப்ப இது கிரேஸ் டிவில போய்கிட்டு இருக்கிறது. போன வாரம் நம்ம நடத்தின 3ஆம் மீட்டிங்ல புரியுதுங்களா? அந்த மெசேஜ்ல எடுத்து யூடியூப்ல போட்டு 1000 பேர் பாத்துட்டாங்க. ஏன் சொல்ற? லட்சக்கணக்கில் பார்ப்பாங்க. நம்ம விதைக்கிறது வேஸ்ட் ஆகாது. ஒரு விதைத்தா, ஒரு மூட்டை நெல்லை விதைத்தா 100 மூட்டை ஆகுறான். எத்தனை மூட்டை? ஒரு மூட்டை நெல்லை விதைத்தா எத்தனை மூட்டை வருமா? 100 மூட்டை வருதா இல்லையா? 50 மூட்டை 100 மூட்டை வருது இல்ல? ஒன்னா வந்து ஒரு மூட்டை விதைத்தா 1 மூட்டை வருமா? விதை வசன விதை. இந்த விதையை நீ விதைத்து பாருங்க, பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கில் ஆண்டவர்கள் வைக்கிறார். பணம் பெருசு கிடையாது ஆண்டவருக்கு. புரியுங்களா? அவர் ஆத்மா தான் பெருசு. நீ ஆத்மா ஆதாயம் பண்ணி பாருங்க, உன்னுடைய எல்லா தேவையும் சந்திப்பார். உன்னை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். நம்முடைய இயேசு உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிற இயேசு சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்க. இதான் குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க, அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க, அவர்களுடைய வசனத்தை கை கொள்வாங்க. நான் உலகத்தின் முடிவு வரைந்த வரைக்கும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று யாராவது சொல்லுகிறாரா? உங்களோடு கூட உலகத்தின் முடிவு இருக்கும் சொல்ல மாட்டாங்க. ஒரு நாள் சொல்லுவாங்க, 2 நாள் சொல்லுவாங்க, அப்புறம் 3 நாள் ஆளே காணாம போயிடும். ஆனா இயேசு என்ன சொன்னாரு? உலகத்தின் முடிவு வரைந்த வரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன். வாசிங்க அடுத்தது ஏசாயா 53:12. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் நம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டு
கொள்வார். என்ன சொல்றாருன்னா, அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி, முதலாவது ஆத்மான ஆண்டவரே தன்னுடைய ஆத்மாவை சிலுவையில ஊற்றினார். ஆண்டவர் மரணத்திலே ஊற்றி, புரியுதா, அக்கிரமக்காரின் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரர்களாக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்கள் அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார்கள். பங்கிட்டுக் கொள்வார். பலவான்களை பங்கிட்டுக் கொள்வார். அக்கிரமக்காரர்களை இடப்படுவார். அக்கிரமக்காரர்களாக வேண்டிக் கொண்ட நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பாருங்க, நீங்க என்னங்கிற அக்கிரமக்காரலாம் நம்மளா யாரு? நம்மளா ஒரு அக்கிரமக்காரர்கள். ரட்சிக்கப்பட்டு போனா நம்ம எப்படி இருந்தோம் சொல்லுங்க? நம்ம வாழ்க்கை எப்படி இருந்தது? யோசிச்சு பாருங்க. நம்ம பரிசுத்தமா இருந்தோம் இல்ல? நீதிமானா இல்ல? நம்மளா எப்படி வாழ்ந்தோம்? அக்கிரமக்காரர்களா இருந்தோம். புரியுதா? அக்கிரமக்காரர்களா இருக்கிறதா நம்ம தேவன் நமக்காக என்ன பண்ணாரு? சிறுமை நிமித்தம் நம்மளை ரட்சித்து நீங்க என்ன பண்ணுவாரு இருக்கிறார்? கண்மலையில் மேல இருக்கிறார். கரணத்தத்துக்கா இருக்கார். அதனால இந்த வசனத்தை வாசிக்கலாம். அவர் வேண்டிக் கொண்ட நிமித்தம் அதான் உண்மையான ஜாபக்காரன். ஒரு நல்ல ஜாபக்காரன் என்ன செய்வாங்க? வேண்டிக் கொள்வார். வேண்டிக் கொள்வது ஒரு ஜபம் இல்லையா? அதை வாசிக்கலாம். அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது மார்க் 26:38. மார்க் 26:38. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவாக இருக்க போராடுகிறது, நீங்கள் என் தங்கை என்னோட விழுந்திருக்கும் என்று சொல்லி சற்று நாட்கள் போய் முகக்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த மாத்திரம் எனக்கு நீங்க கூடுவதால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உங்களுடைய சித்தத்தின்படி ஆகப்படுவது என்று ஜெபம் பண்ணினார். அப்ப எப்படி ஜெபம் பண்றாரு? இந்த அக்கிரமக்காரர்களுக்காக ஜெபம் பண்றாரு. அதே நீங்க பாத்தீங்கன்னா அதே மத்திய 26:42 வாசிங்க. அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த வாக்கிலிருந்து நான் பாடம் பண்ணினால் ஒழிய இது என்னை நீங்க கூடாதவையில் உங்களுடைய சித்தத்தின்படி ஆகப்படுவது என்று ஜெபம் பண்ணினார். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த வாக்கிலிருந்து நான் பாடம் பண்ணாத ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதவையில் உங்களுடைய சித்தத்தின்படி ஆகப்பட்டது என்று ஜெபம் பண்ணினார். யாருக்காக ஜெபம் பண்றாரு? புரியுங்களா? தனக்காகவும் அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டிக் கொண்டார். அக்கிரமக்காரர்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளணுமே, பாவத்தில் ஜனங்கள் விழுந்து கொள்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்ளணுமே, புரியுங்களா? தேவனுக்கு விலகி போகிறவர்களுக்காக வேண்டிக் கொள்ளணுமே, ரட்சிக்கப்படாத மக்களுக்காக ஜெபிக்கணுமே. இதெல்லாம் யார் செய்யுது? நம்மள தேவனா வச்சிருக்கிற சபையில ஆசாரிகளை வச்சிருக்கிறார், ஒரு ஜாமக்காரனா வச்சிருக்கிறார். அவனா யாரு? ஜாமக்காரர்கள். நம்ம ஜெபிக்கணும். நமக்கு வேலை என்ன? மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும், ரட்சிக்கப்படாத கூட்டங்களுக்காக. இயேசு ஜெபித்திருக்கிறாரா? நம்ம ஜெபிக்கணுமே. இன்னொரு வசனத்துல நீ வாசித்து பாருங்க. பிலிப்பியர் 2:8 வசனம். பிலிப்பியர் அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். என்ன செஞ்சாரு? மரண பரியந்தம் தன்னை தான் தாழ்த்திருக்கிறார். அப்ப எவ்வளவு அவங்க தாழ்மை! மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி, நம்ம பாருங்க, நம்ம நல்லா தாழ்மை இருக்க முடியுதா? தாழ்மையை உள்ளவர்களுக்கு தான் கிருபையா இருப்பார். நம்ம தாழ்மை உள்ளவர்களாக மாறணும். இல்லையா? தாழ்மையாக நம்ம வாழ்ந்து காட்டணும். இன்னொரு வசனத்துல நம்ம வாசிப்பாங்க. அதை வாசிக்கலாம். இவர்கள் 12:2. அவர் தமக்கு வைத்திருந்த சந்தோஷத்தை பொறுத்து அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாதத்தில் வீற்றிருக்கிறார். நான் சொல்றேன், அவர்
நமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்துக்கு பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். தேவனுடைய சிங்காசனத்தை வலது வருஷத்தில் வீட்டிருக்கிறார். அப்போ சிலுவை எவ்வளவு கொடிதான் இருந்தது, சிலுவையில் அவர் சகித்தார். புரியுங்களா? நம்ம சகிக்கிறது எவ்வளவு கஷ்டம். யாராவது ஒரு வார்த்தை சொல்றாங்கன்னா சகிக்க முடிகிறதா, விட்டு கொடுக்க முடிகிறதா? ஆனா ஆண்டவர் சிலுவையை சகித்தார். அவருடைய வெயிட் எவ்வளவு சேர்த்து அந்த சிலுவைக்கு மேல வச்சா அவன் மேல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, சிலுவையை சகித்தார். நாம சகிக்க முடியலையே. நம்மளால ஏதாவது ஒரு அடி அடிச்சா சகிக்க முடியுமா? ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா சகிக்க முடிகிறதா? அடுத்த வருஷம் வாசிக்கலாமா? தீர்க்கு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தீர்க்கு 2:16. தீர்க்கு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. அவர் தம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். என்ன செய்தாரு? அவர் நம்மை சகல அக்கிரமத்தாரிலிருந்து மீட்டுக் கொண்டார். நமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். ஒரு கரணம் தட்டுங்க. நம்முடைய யாரு? அவர் நம்மை சகல அக்கிரமத்திலிருந்து மீட்டுக் கொண்டார். அக்கிரமத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டதான் இயேசு. மீட்டுக் கொண்டாரா? நமக்குரிய சொந்த ஜனங்களாக நற்கிரியை செய்ய நம்மளை பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. நற்கிரியை செய்வதற்காக தேவன் நம்மை எதுக்காக? அந்த பக்தி வைராக்கியத்தை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. நம்ம நற்கிரியை எப்படி செய்யணும்? நற்கிரியை செய்வதற்காக தான் நம்ம பக்தி வைராக்கியம் உண்டாக்கி இருக்கிறார். இயேசு பாருங்க, இதெல்லாம் ஆண்டவர் சிலுவையின் வழியாக நமக்காக பாடுபட்டிருக்கிறார். இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்க போனாங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரிகளும் மன்னர்களும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரிகளும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. இயேசு என்ன பண்ணாரு? எங்க போயிட்டாரு? தேவதூதர்களும் அதிகாரம் வல்லமை அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. அவர் பரலோகத்துக்கு போயிட்டாரு. தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறார். அப்ப தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறாரு. ஒரு மகா பிரதான ஆசாரியர் இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? ஒரு மகா பிரதான ஆசாரியராக நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்ப எல்லா வல்லமைகளையும் எல்லா அதிகாரிகளையும் யாருக்கு கொடுக்கப்பட்டாச்சு? யாருக்கு சில வல்லமைகள் அதிகாரம்? இயேசுக்கு இருக்கிறது. கொரோனாவுடைய வல்லமை யாருக்கு இருக்குது? கொரோனா யாராவது புரிச்சுன்னா இயேசு நாமத்தில் கொரோனா வெளியே போனா என்ன பண்ணிருக்கு? போயிருக்கு. நம்ம கொரோனா பார்த்து பயணம்னா அது மறுபடியும் அவங்களை சாப்பிடுச்சு. ஒரு வியாதி வருதுன்னா அந்த வியாதிக்கு வல்லமை இயேசுக்கு இருக்கு. அந்த வியாதி இருப்பதற்கு வல்லமை இயேசுக்கு இருக்கு. அந்த வல்லமை நம்ம பயன்படுத்தணுமே. அல்லேலூயா. நம்ம பயன்படுத்தல முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்தினாலே கொரோனா வைரஸ் வெளியே வாழும் கண்ணில் விஞ்ஞானம் வரும். நம்ம அதை பார்த்து பேசுறதே இல்லை. புரியுதா? ஏன் அப்படின்னா நமக்கு விசுவாசம் குறைவு. தேவனிடத்துல இயேசுக்கு எல்லா வல்லமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. இந்த வல்லமைகளும் அதிகாரங்களையும் நாம் பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க இந்த வசனத்தை சொல்லி ஆண்டவர் சொல்றாங்கன்னா நான் வாசிக்கலாமா? எபேசியர் 1:20. எல்லா உயிரினங்களுக்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவம் இம்மையிலும் மாத்திரமல்ல
மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும். எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் எப்படி இருக்கிறார்? உயர்ந்திருக்கத்தக்கதாக. எல்லா நாமத்துக்கும் மேலதான் இயேசு நாமம். அல்லேலூயா. அதான் எல்லா காலங்களும் முழங்க வேண்டும். எல்லா இடங்களும் இயேசுதான் நமக்கு வேண்டுமானாக இருக்கிறார். அது சொல்லப்படுகிறது. எல்லா மனிதர்களுக்கும், எல்லா அதிகாரத்துக்கும், எல்லா வல்லமைகளுக்கும், எல்லா கருத்துவத்துக்கும், எல்லா அதாவது இன்மையிலும் மாத்திரமல்ல மறுவிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. எல்லாத்துக்கும் வேண்டிய சொல்றாரு. இது எல்லாம் அங்கே இருக்குது. நம்ம யாரை வணங்குறோம்? இயேசு வணங்குறோம். அப்ப எதை விருதுன்னு கிடையாது. இந்த உலகத்துல பயப்படக்கூடாது. ஏன்னா இயேசுதான் எல்லாத்துக்கும் மேலா இருக்கிறார். எல்லா வளமையும் அவருக்கு இருக்கு. எல்லா அதிகமும் இருக்கிறது. அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. அல்லேலூயா. எல்லா பவர், எல்லா வல்லமைகள், எல்லா விதமான ஐஸ்வர்யம் எல்லாம் இயேசுக்கு இருக்கு. உனக்கு என்ன வேணும்? அதான் இயேசு தருவார். அல்லேலூயா. உனக்கு என்ன வேணுமோ அதை யார் தருவாரு? இயேசு கொடுப்பாரு. ஆனா இயேசு நான் உறுதியா பற்றி கொள்ள வேண்டும். இயேசுவை உறுதியா பற்றி கொண்டிருக்கிற பரிசுத்த ஜாதியா நம்ம இருக்கிறாதான் முடியும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை பாருங்க. கொலோசியர் 3:1. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்துள்ள மேலானவைகளை தேடுங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அப்போ கிறிஸ்துவுடைய வலது பாரசத்தில் எனக்கு ஜெபம் இருக்கிறது, விண்ணப்பம் இருக்கிறது, அவர் பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அந்த அவர் என்ன செய்யறாரு? எப்பவுமே ஜெபம் பண்ணிக்கிறார். நம்ம வாசலாம் அவர் எப்பவுமே என்ன பண்றாரு? நம்ம முற்றுமுடிய ரட்சிக்க ஜெபம் பண்ணிக்கிறார். அந்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும். கேட்டு ஆனாலே இந்த வசனத்தின்படி முற்றுமுடிய நீ ரட்சிக்கிறது போல இந்த உலகத்துல மக்களுக்காக நானும் ஜெப ஆவி பெற்றுக் கொள்ளணும், விண்ணப்பத்தை நாம் பெற்றுக் கொள்ளணும். என் மேல ஜாமக்காரன் ஆவி கொடுங்க, ஜாமக்காரன் ஆவினால என்னை நிரப்புங்க என்று கேட்டீங்கன்னா நிரப்புவார். அல்லேலூயா. அர்த்தம் நிச்சயமா பண்ணலாம், செய்ய போகிறார். நீங்க கேட்கிறவங்க பெற்றுக் கொள்வாங்க. அமைதியா இருந்தீங்கன்னா ஓட்டை வச்சுருவீங்க. நீங்க கேட்கணும். நான் கூட என்ன வந்தேன்? 3 நாள் பகல் இரவு ஜெபிக்கணும். நல்ல அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இன்னும் ஒரு 10 வருஷம் ஓடுவதற்கு ஒரு ஸ்ட்ரென்த் பெற்றுக்கொள்ளணும். மறுபடியா இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கணும்னா இன்னும் 10 வருஷம் தான் பண்ணலாம். நல்லா ஓடி செய்யும். சார்ஜ் பண்ணிக்கிறல்ல, பேட்டரி டவுன் ஆயிடுச்சு என்ன பண்ணணும்? சார்ஜ் பண்ணணும். நம்ம சார்ஜ் பேட்டரி டவுன் ஆனவங்களுக்கு சார்ஜ் பண்ணாதனால தான் அந்த பேட்டரி என்ன ஆயிடுது? எது மொபைல் பண்ணணும்னு ஆயிடுது. புரியுதா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எப்பவுமே கிறிஸ்தவர்கள் சார்ஜ் ஆகினே இருக்கணும். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 2:1. அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சலுகையாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதை நிரப்பிற்று. பாருங்க, அவன் உட்கார்ந்திருந்த இடத்தை பரிசுத்த என்ன பண்ணினார்? அக்னிமயமாக எல்லாரும் நிரப்பினார். நிரப்பினாங்க இல்லையா? எல்லாரும் நிரப்பினார். அதே அப்போஸ்தலர் 4 வருவாங்க. அப்போஸ்தலர் 4 அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்தம் பெற்றுக்கொள்வதற்கு 4ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் பரிசுத்தம் பெற்றுக்கொள்றார். ஏன் 2 பரிசுத்தம் பெற்றுக்கொள்ளணும்? ஏன் பெற்றுக்கொள்ளணும் சொல்லுங்க. 2ஆம் அதிகாரத்துல ஆவியை வேணாம் இல்லையா? 4ஆம் அதிகாரத்தில் அவங்க பண்றாங்க, மறுபடியும் பரிசுத்தம் இருக்கிறார். காரணம் என்ன? யோசித்து பார்க்கணும். புரியுங்களா? அப்போ சாமினா அது 2ஆம் அதிகாரத்துக்கும் இந்த 4ஆம் அதிகாரத்துக்கு நடுவில் கிட்டத்தட்ட 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, சபையில் சேர்க்கப்பட்டாச்சு. புரியுங்களா?
தைரியம் சொல்லணும். 2ஆம் அதிகாரத்துல 3000 பேர் ரட்சிப்பு பண்றாங்க. அதுக்கிட்டே வந்தாச்சு எல்லாருக்கும் பேதுரு யோவான் யார் எல்லாரும் என்ன செய்யணும், எப்படியாவது அவன் சாகடிக்கணும்னு முயற்சி எடுக்கிறாங்க. புரியுதா? அவன் உடனே அவன் வசத்தை தைரியம் சொல்ல முடியல. அவன் போய் சொன்னா அது என்ன சொல்ல முடியாத ஒரு பயம். ஆனா மறுபடியும் அவன் கூடி ஒன்னா உட்கார்றாங்க. 4ஆம் அதிகாரத்துல 29 வாசிக்கும்போது வாசிக்க, இப்போது கர்த்தாவே அவர்கள் பயன்படுத்துதல்களை நேரில் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிள்ளையாகிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுமதிகள் செய்தர்கள் என்றார்கள். பாருங்க, தைரியமா சொல்லணும் வசனத்தை அப்படின்னு நம்ம சொல்லி வரும்போது கர்த்தருடைய ஆவியான நம்மால் பலமாய் இருக்கிறார். அதே மாதிரி இப்ப நம்ம ஜெபம் பண்ணுகிறோம். போன வாரம் 14 மணி நேரம் ஜெபம் பண்ணோம். அப்ப பெற்றோட அபிஷேகம் நடுவில் விமானத்தில் நடத்தணும். அப்புறம் 20ஆம் நடத்தணும். நிறைய ஜெபம் ஓடி செய்யணும். புரியுதா? என்னைக்கு போராட்டம் வந்து 5ஆம் மணி ஸ்டாப் ஆயிடுச்சு. அது பிறகு இந்த ஒன்றை கிட்டத்தட்ட 5 மாசமா இரவெல்லாம் ஜெபம் பண்றதுக்கு 21 மணி வரைக்கும் ஜெபம் பண்றதுக்கு ஆண்டவர் அந்த வேலைகள் ஓடிக்கிட்டு இருக்கோம். வாழ்வில் சாதனை பண்றதுக்கு ஆண்டவன் இல்லை. சாதனை பண்றதுக்கு 3 நாளைக்கு ஜெபத்தை ஆயப்படுத்துங்க. இந்த 3 பாகம் தான் செய்யணும். இன்னொரு ஜெபம் பண்ணா புரியுதுங்களா? இன்னும் ஆண்டவனுக்காக ஓடுவதற்கு, ஆத்ம ஆலயத்துக்கு, கோடிக்கணக்கான ஆத்மாவை சுதந்திரிப்பதற்கு ஒரு கவனம் நிறைய. அது நைட் 1 மணிக்கு இறங்கலாம், 12 மணிக்கு இறங்கலாம், இப்போ இந்த இடத்துல இறங்கலாம், எப்ப யாருமே தெரியாது. ஆனா அவன் என்ன செய்யலாம், நம்ம மேலே இறங்கி வருவார். அந்த அபிஷேகம் உள்ள வந்துச்சுன்னா, அந்த அபிஷேகம் உள்ள வந்ததுக்கு உடனே இருக்கு எவ்வளோ வெட்டாமோ நம்ம உடனே வெட்டாம தவிர அபிஷேகம் வெட்டாம உடனே வெட்டாமன்னா ஒரு சேவன் மேல அபிஷேகம் எடுத்து கழுத்துக்கு அடிக்கிறான். முகத்து மேலப்படுது, எல்லாம் சரித்தப்படுகிறது, ரத்தம் கொட்டுது. ஆனா சேவன் பண்ணாரு, திருப்பி கல்லை தச்சுதாரு. என்ன செய்தாரு? நம்ம பண்ணாரு, முழங்கால் படிட்டு பிதாவே நான் அறியாமல் செய்த மன்னியும். என்ன சொன்னாரு? பிதாவே இவர்கள் அறியாமல் செய்யறாங்க மன்னின்னு கேட்ட பிறகு இயேசு உடனே என்ன பண்ணிட்டாரு? பரலோகத்தில் உட்கார்ந்த இயேசு எழுந்து நின்றார். யாருக்காக? தேவனுக்காக எழுந்து நின்றார். யோசிச்சு பாருங்க, அவர் பரலோகத்தில் உட்கார்ந்திருந்தாரு. எப்படி 1ஆம் அதிகாரத்துல உட்கார்ந்து தான் எழுதப்பட்டிருக்கு. ஆனா தேவனுக்காக இயேசு என்ன பண்ணாரு? என்னை போல என் மகன் ஜெயிக்கிறானே. அப்போ அடிபட்டது அவன் பிரச்சனை இல்லை, அந்த ஆத்மா தெரியாத செய்து அந்த ஆத்மா பரலோகத்துக்கு வரணுமே என்று ஒரே சத்தத்தோடு இருக்கிறார். எத்தனை பேருக்கு வேலை இன்னைக்கு இந்த வசனங்கள் ஒரு கருத்தை தட்டி தேவனாவது மகிழ்ப்படுத்தலாம். அடுத்ததாக இவர்கள் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இவர்கள் 4 ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் விசுவாசத்திலே செயல்படுவோம். எத்தனை வசனம்? இவர்கள் 4:14 வசனம். 14. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்க கடவோம். மகா பிரதான ஆசாரியர் யாரே? வானங்கள் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்க கடவோம். என்ன அறிக்கை? இயேசு வருகை என்ன அறிக்கை இருக்கும்? இயேசு வருகை அறிக்கை செய்யலாம். அது முடிவு வரைக்கும் நீ நிலைத்திருந்தா அது அறிக்கை கரெக்டா இருக்கணும். அதுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எவ்வளவு 10:23 வாசிக்கலாம். 10:23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம்.
வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. அப்போ அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இருக்கிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்கிறோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. அப்ப நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும்? அவன் மேல இருக்கிற நம்பிக்கையில இருக்கணும், உறுதி அறிக்கையில உறுதியா இருக்கணும், அசைவில்லாமல் இருக்கணும். இப்படி அப்படி ரெட்டையில சாட்சி போயிருக்கிறார். புரியுங்களா? இயேசுதான் ரட்சகர். மொழிபெயர்ப்பதற்கு அவர் என்ன செய்யணும்? அறிக்கை நம்பிக்கை அறிக்கையில விசுவாசமா சோர்ந்து போயிடக்கூடாது. ஐயோ என்ன நடக்கணும் அப்படின்னு சோர்ந்து போகாம எப்போதும் விழுந்தது ஜாமணியே நம்பிக்கை விட்டுக்கூடாது. புரியுங்களா? நம்ம நம்பிக்கை விட்டுறோம்னாலே முடியலையே இருக்கிறோம். எப்படி வாழ்றதா சாவதா, உலகத்தை இருப்பதை எழுதக்கூடாதா, இந்த கொரோனா மாத்திரத்தை பயப்படும். ஆனா நம்ம அறிக்கை இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவன் பகவான். நீ விசுவாசத்தா தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், கூடாத ஒன்றுமே இல்லை. அவரை விசுவாசிக்கிறவன் சகலத்தை பெற்றுக் கொள்கிறான். அவர்களிடத்தில் நம்மளுடைய விசுவாசம் விட்டுவிடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. ரோசா அடிச்சாலும், மணிகள் அடிச்சாலும், பிள்ளைகள் திட்டாலும், பதவிகள் திட்டாலும் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அறிக்கையிலே உண்மையா இருக்கணும், கர்த்தருக்கு நம்பிக்கையா இருக்கணும், அவர் பற்றி கொள்ளணும், ஜெபத்துல உயிரை தரித்து இருக்கணும். ஒரு நாள் ஜாம வேண்டியது 10 நாள் ஜாமனாதான் டெய்லி ஜெபிக்கணும், டெய்லி வேதத்தை வாசிக்கணும், ஆளுக்கு டைம் வரணும், ஆளுக்கு வந்து படம் பண்ணிட்டு ஒரு படம் ஜெபிக்கணும், அவங்க ட்ரைனிங் எடுக்கணும், பயிற்சி எடுக்கணும். அல்லேலூயா. அப்படி நீங்க செய்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நன்மைகளை அதிகமாக பெற்றுக் கொள்வீங்க. நிச்சயத்தில் உங்களுக்கு பொக்கிஷம் இருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 3:14 வசனம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு வரையிலும் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு வரையிலும் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்கு உள்ளவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. ஒரு காரணத்தை தேவனாவது மகிமைப்படுத்தலாம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். யோவான் 17 வசனம். யோவான் 17 அடுத்தது. நாம் இவர்களுக்காக வேண்டிக் கொண்டிருந்தோம் அல்லாமல் இவர்களுடைய வாழ்க்கையினால் இதை விசுவாசிக்கிறவர்களாகவும் வேண்டிக் கொள்கிறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொண்டிருந்தது நல்ல ஆளு, இவர்களுடைய வார்த்தையால் என்னை விசுவாசிக்கிறவர்களாக வேண்டிக் கொள்கிறேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் ஒரு கிராமத்தாரின் ஜெபமானது. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொண்டிருந்தது நல்ல ஆளு, இவர்களுடைய வார்த்தையால் என்னை விசுவாசிக்கிறவர்களாக வேண்டிக் கொள்கிறேன். சீசர்கள் அவங்களுக்காக இயேசு வேண்டிக் கொண்டார். சீசர்கள் யாரெல்லாம் சொன்னாலும் சுவிசேஷத்தை ரட்சிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்காக வேண்டிக் கொண்டார். கோவாக இயேசு வேண்டிக் கொண்டார். கோவாக நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நமக்காக நம்ம வேண்டிக் கொள்கிறோம். எபேசியர் 4:14 வசனம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனாகிய விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருவராகி கிறிஸ்துவின் நிறைவான ஆட்சி ஆளத்துக்கு தக்கதாக பூரண புருஷனாகவும் அடைகிறோம். பூரண புருஷனாகவும் பூரண புருஷனாகவும் ஏன் அன்பிலும் அவன் விசுவாசத்திலும் நாம் ஆனந்தமாக இருக்க வேண்டும். சங்கீதம் 139 சங்கீதம் 139 எங்க இருக்கிறாரு? வலது பாதத்தில் இருக்கிறார். ஆவிக்குள்ளாக இருக்கிறவர்கள் என்று ஏழுடைய ஆத்மாவை ரட்சிக்கப்படி
இருப்பார். அவனே இருக்கிறாரு, பக்கத்துல கொண்டு நிற்கிறதில்ல, நம்ம பக்கத்துல இருக்கிறாரு. இல்லையா? நம்முடைய வலது பக்கத்துல இருப்பார் வசனம் சொல்லுகிறது. எரிவர்களுடைய ரட்சிப்புக்காக ரத்தத்தை நடிக்கிறாங்க. சங்கீதம் 6:7 ஆயுது.
மீதியாக நேரத்தை நிகழலாம்
இயேசு நாமத்தில் வல்லமையாக. இப்போதான் நம்முடைய தேசத்துக்காக, நம்முடைய இந்திய தேசத்துக்காக, நம்ம நாட்டுக்காக முக்கியமாக செய்கிறோம். நம்பர் 1, நம்முடைய இந்திய தேசத்துல அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த செயலுக்காக இந்தியாவை நடுவில் ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தி தரணும். கொரோனா வைரஸ் அழைக்கப்படணும், பொருளாதார சந்திக்கப்படணும். எல்லா ஆலயங்களே இன்னும் ஆண்டவர் சீக்கிரமாக கொரோனா வைரஸ் முழுமையாக தேவையான ஆராய்ச்சி தேவையை எதிர்க்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. CD DVD ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் ஜீவம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் ஜீவம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.